ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நான் வீடியோ போட்டதன் விளைவாக என்னுடைய சேனலை யூடியூப் பார்ட்னராக யூடியூப் நிறுவனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதைத் தொடர்ந்து ஒரு 4000 மணி நேரம் நம்மளுடைய வீடியோ வியூஸ் போயிருக்கணும். இவை இரண்டையும் வைத்துத்தான் என்னுடைய சேனல் தற்பொழுது மானிட்டைசேஷன் வாங்கியிருக்கு. ஆனால் வருமானம் எதுவும் இன்னும் வரல. ஆனால் இனி வருங்காலங்களில் வருவதற்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை என்னுடைய சேனல் எட்டியிருக்கு. அதற்கு உதவிகரமாக இருந்த என்னுடைய நண்பர்கள் மற்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல், நான் எப்படி இந்த மானிட்டைசேஷனை அப்ளை பண்ணினேன் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம். ஏன்னாக்க நிறைய பேர் பல லட்சக்கணக்கான சேனல்ஸ் யூடியூப்பில் இருக்குது. அதில் பல லட்சம் சேனல்கள் மானிட்டைஸ் ஆனதும் இருக்குது, இன்னும் ஆகாமல் பல லட்சம் சேனல்கள் இருக்குது. அந்த மாதிரி புதிதாக மானிட்டைஸ் ஆகக்கூடிய சேனல்களுக்கு ஒரு எளிமையான வழிகாட்டியாக இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மற்றவர்களைப் போல போட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு இழுக்காமல் மிக குறைந்த நேரத்தில் நான் எப்படி மானிட்டைஸ் பண்ணினேன், அப்ளை பண்ணினேன் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். இந்த வீடியோ அனைவருக்கும், அதுவும் குறிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு முக்கியமான வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த வீடியோவை நாம் வெளியிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜிலேருந்து யூடியூப் ஸ்டுடியோக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா, ஸ்டுடியோக்குள்ளே அந்த மாதிரி காட்டும். அதுலேருந்து ஏன் பேஜை டச் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னாக்கா இந்த மாதிரி காட்டுது இல்லையா, அதில் கீழே போய் அப்ளை நவ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா முதல் ஸ்டெப்புக்கான ஸ்டார்ட் கேட்குது. அந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான சில அக்ரிமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோம்னாக்கா சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டச் பண்ணி அக்ரி கொடுத்துட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்ததாக இந்த AdSenseன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும் பொழுதே முதல் ஸ்டெப்பில் ஈஸியாக பண்ணிடலாம். அது ஒரு பாக்ஸை டச் பண்ணி அதுக்கு கீழே அக்செப்ட் பண்ணாலே அது முதல் ஸ்டெப்பு முடிஞ்சிடும். 2வது ஸ்டெப்பில் தான் நமக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது AdSenseன்னு சொல்லிவிட்டு அதையும் சேர்த்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். பெரும்பாலான வீடியோக்கள் இது போல் இந்த மானிட்டைசேஷன் சம்மந்தமாக போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நம்ம புதிதாக ஒரு AdSenseஐ உருவாக்கணும், சைன்அப் பண்ணணும். ஆனால் என்னுடைய சேனலுக்கு அப்படி ஒரு நிலைமை வரலை. நான் இதுக்கு முன்னாடி AdSense எப்போவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. எதற்காகவும் நான் ஓப்பன் பண்ணதும் கிடையாது, அப்ளை பண்ணதும் கிடையாது. இருந்தாலும் கூட யூடியூப்பில் இப்போ இருக்கக்கூடிய அல்காரிதத்தின் அடிப்படையில், செட்டிங்ஸின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, நம்ம யூடியூப் சேனல் தொடங்கும் பொழுது நாம் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்போம், நம்மளுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் இல்லைங்களா. அதை வைத்து யூடியூபே ஒரு AdSenseஐ உருவாக்கி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. நாம் இந்த 2வது ஸ்டெப்பில் உள்ளே போகும் பொழுது அந்த AdSenseஐ முதல்ல வரக்கூடிய ஸ்டெப்பையே நம்ம டச் பண்ணால் போதும். அதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, அந்த வட்டமாக 3 போட்டிருப்பாங்க, அதில் மேலே வர டச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நாம் ஏற்கனவே AdSense வச்சுருக்கோம், அதில் இதை ஆட் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்மளுடைய பெயர் வரும். அதற்கப்புறமாக நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய லிங்க்கையும் அவர்களே ஆட் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய அட்ரஸும் ஆல்ரெடி அதுக்குள்ளே இருக்கும். சரியாக இருக்கா என்பதை மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுடைய 2வது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் அது இன் ப்ரோக்ரஸில் இருக்கும். ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அது டிக் வந்துடும். பச்சை கலர் டிக் வந்துருச்சு அப்படின்னாக்கா அது ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது வரலை அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். 3வது ஸ்டெப்பில் நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. அது யூடியூப்பில்
யூடியூப் டீமே என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய சேனலுக்குள்ளே வந்து நம்மளுடைய வீடியோக்கள்லாம் எப்படிப்பட்ட வீடியோக்களாக இருக்குது, அதில் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எதுவும் இருக்கா, அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவும் இருக்குதா, ரீகண்டென்ட் யூஸ் எதுவும் இருக்கா என்பதை அவர்கள் செக் பண்ணுவாங்க. அது இன் ப்ரோக்ரஸ்க்கு போயிடும். 2வது ஸ்டெப்பு முடிந்த பிறகு அந்த பச்சை டிக்கு வந்ததுக்கப்புறமா 3வது ஸ்டெப்பு தானாகவே போய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகே நோ ப்ராப்ளம் என்கின்ற பொழுது தான் என்ன செய்வாங்கனாக்கா, அதையும் டிக் மார்க்கு கொடுத்துட்டு அடுத்த பேஜ் நமக்கு வந்துடும். அடுத்த பேஜில் ஒரு பொக்கை மாதிரி போட்டு அதை எம்பளம் வந்து வந்துடும். அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன். அந்த எம்பளம் வந்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும் என்பதை நீங்கள் அதிலேயே பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீன் வீடியோவிலேயே நான் அடுத்தடுத்து சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதன் மூலமாக புதிதாக மானிட்டைசேஷன் பெறக்கூடிய நபர்கள் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை இது. அதன் பிறகு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதையும் அந்த வீடியோவில், அந்த ஸ்க்ரீன் வீடியோவோடு சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டெப் 2ல் வந்து ஸ்டார்ட் பட்டன் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. இந்த 3 கொஸ்டினில் நாம் டச் பண்ண வேண்டியது முதல் கொஸ்டினை டச் பண்ணணும். எஸ் ஐ ஹேவ் ஆன் எக்ஸிட்டிங் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் ஆர் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். ஏன்னா நம்மக்கிட்ட யூடியூப் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம இருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா லோட் ஆனதுக்கு பிறகு நம்மளுடைய ஜிமெயில் ஐடி கேட்குறாங்க. நம்ம எந்த ஐடியை கொடுத்துருக்கோமோ அந்த ஐடியை டச் பண்ணிக்கணும். அந்த ஐடியை டச் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. இதில் நம்மளுடைய யூடியூபோட லிங்க் இதில் ஏற்கனவே ஆட் ஆகிருக்கு. அதுக்கு கீழே வந்து கண்ட்ரியை வந்து நம்மளுடைய கண்ட்ரி எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாக்ஸை டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி போனோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கண்ட்ரி எது, நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னாக்கா இந்தியான்னு கொடுத்துக்கலாம், அல்லது வேறு எந்த நாட்டில் இருக்கோமோ அந்த நாடுகளுடைய பேரை கொடுத்துட்டு அதை டச் பண்ணோம்னா அந்த பாக்ஸுக்கு வந்துடும். அதன் பிறகு ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோம் அப்படின்னாக்கா குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு செட்டப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அக்கௌண்ட்டு செட் ஆகி அடுத்த பேஜ் வரும். கொஞ்சம் லோட் ஆனதுக்கு பிறகு அடுத்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய பேர், ஊர், அட்ரஸ்ஸு இதில் எல்லாமே வந்துடுது. அதில் அக்கௌண்ட் டைப்பு மட்டும் இண்டிவிஜுவலாக இருக்கணும். அதை மட்டும் டச் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அல்லது சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அக்கௌண்ட்டு ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 2வது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு உண்மையாகவே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எளிமையாக புரிந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லது இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதையும் கேளுங்க. அதற்கான பதிலையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னால் இயன்ற வரை. சரிங்களா? கண்டிப்பாக பார்த்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.